ராணுவ புலனாய்வாளர்களுக்கும் அதனை தகவல் வழங்குகின்ற இன்ஃபார்மர்களாக இருந்தவர்களும் பல மோசடிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்கின்ற தகவல் இப்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இப்போது மேலதிக விசாரணைகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் முடக்கிவிடப்பட்டிருக்கின்றன. இந்த மேலதிக விசாரணைகள் அடுத்த கைதில் யார் சிக்கப் போகின்றார்கள், யார் தொடர்புபட்டிருக்கிறார்கள் என்கின்ற தகவல் தான் இப்போது எல்லோருக்கும் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த ராணுவ புலனாய்வு அமைப்புகள் இயக்கியவர்கள் அல்லது இயக்கப்பட்டவர்கள் தொடர்பில் அதுதான் இப்போதைய விசாரணையில் இலங்கையில் இருக்கக்கூடிய, குறிப்பாக சொல்ல போனால் இலங்கையில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவது, இனவன்முறைகளுக்கு காரணமானது இந்த ராணுவ புலனாய்வு அமைப்பில் இருந்த இன்ஃபார்மர்களை வைத்துத்தான் அந்த வேலை இடம்பெற்றதாக கூறப்படுகிறது. அண்மையிலே கைது செய்யப்பட்ட முகமது சாகித் தொடர்பான இன்னும் ஒரு திடுக்கிடும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. அவரிடம் 2 துப்பாக்கிகள் தேடப்படுகின்றன. விரைவாக கிடைத்துவிடும் என்று எதிர்பார்த்த குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருக்கு அந்த 2 துப்பாக்கிகளும் இன்னும் கிடைக்கவில்லை என்பதுதான் மேலதிக தகவல். ஜோசப் பரராஜசிங்கத்தை படுகொலை செய்த துப்பாக்கியானது சாந்தனிடம் இருந்திருக்கின்றது. சாந்தனை படுகொலை செய்த துப்பாக்கியானது முகமது சாகித்திடம் இருந்திருக்கின்றது. அந்த 2 துப்பாக்கிகளையும் தேடித்தான் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய விசாரணை இருந்தது. ஆனால் சந்தேகத்தின் அடிப்படையில், இவரிடம் இருக்கலாம் என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தான் அந்த விசாரணை இருந்தது. ஆனால் அந்த விசாரணை சந்தேகம் எல்லாம் இப்போது வரைக்கும் நிறைவடைந்த பாடில்லை என்றுதான் அங்கு கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த முகமது சாகித் அவர்களை பொறுத்தவரையில் 3 குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் அவர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜோசப் ராஜசிங்கம் அவர்களின் மரணத்தில் பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி இவரிடம் இருக்கின்றது. சாந்தனுக்கு படுகொலைக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி இவரிடம் இருக்கின்றது என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் பல இனக்கலவரங்களை தூண்டுவதற்கு காரணமாக இருந்தது. குறிப்பாக சாந்தன் படுகொலையின் பின்னர் முஸ்லிம்களும் காத்தாங்குடி பகுதியிலே படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த காலப்பகுதியிலே ஒரு 2-3 மாதங்களுக்கு அந்த பகுதியில் நடமாட்டங்கள் எல்லாம் குறைந்து ஒரு இனவன்முறையாக மாறியது. இதற்கு காரணம் இனவன்முறையை தூண்டியது. நீதிக்கு புறம்பான படுகொலைகளை நிகழ்த்தியதில் இவருடைய பங்களிப்பு பல இடங்களில் இருந்திருக்கின்றன. அவைகள் தொடர்பில் தான் இப்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. ஆயுதங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விவரம், பல ஆயுதங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. டிஎம்பிபிக்கும் முகமது சாகித்துக்கும் இடையில் தொடர்பு இருக்கிறதா, ட்ரிப்போலி பிளட்டூனில் இயங்கியது யார் என்கின்ற விசாரணைகளும் இப்போது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. பிரித்தானியாவில் போலீஸ் பாய்ஸ் இருந்தாலும் போலீஸ் பாய்ஸோடு இன்று வரைக்கும் தொடர்பில் முகமது சாகித் அவரோடு இணைந்த ட்ரிப்போலி பிளட்டூனில் இருந்தவர்கள் இருந்தாலும் டிஎம்பிபியினருக்கும் தொடர்பு இருந்ததாக ஆரம்ப கட்டமான விசாரணையில் ஒரு தகவல் வந்திருக்கிறது.